வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3230 பக்கமாக ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் பல தடவை 3220 சப்போர்ட் எடுத்து 3350 வரைக்கும் போயிட்டு 3333 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டும் இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3300 வரைக்கும் பை பண்ணி 3290 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து பைங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 210 பக்கமாக ஓப்பன் ஆகி சரிவை கொடுத்துட்டு 208 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 210 உடைச்சு அதில் சப்போர்ட் எடுத்து 216 வரைக்கும் போயிட்டு 215 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 216 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 216க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பை பண்ணி 214 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 558 பக்கமாக ஓப்பன் ஆகி 557 சப்போர்ட் எடுத்து 562 தொட்டுட்டு அதிலேயே கன்சால்டேட் ஆகி சைடாகவே மூவ் ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் 562க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பை பண்ணிவிட்டு 559 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதையும் டார்கெட்டில் அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நிக்கல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட் காப்பர் மார்க்கெட் மாதிரியே 1206 ஓப்பன் ஆகி 1202 சப்போர்ட் எடுத்து அடுத்த டார்கெட்டாக 1216 வரைக்கும் போயிட்டு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 1206 வரைக்கும் வந்துட்டு 1220 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் நிக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் டிஸ்டன்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதையும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 1220க்கு பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1216 வரைக்கும் பை பண்ணி 14 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து பைங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இறுதியாக நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்வர் மினி மார்க்கெட்டில் நம்ம புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா 61,800 பக்கமாக ஓப்பன் ஆகி 62,000 பல தடவை சப்போர்ட் எடுத்து 60,800 வரைக்கும் கீழே வந்து 61,656 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 61,600க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 61,600க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் பைங்க்கு சாதகமாக மாறி 62,000 62,200 மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுன்னா மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் 61,400 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். கவனமாக வாட்ச் பண்ண வேண்டிய இடம் 62,000 62,200. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.